ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதி என்பது எந்த விதமான ஆரம்பம்னு சொல்ல முடியாது. இந்த ஆரம்பம், முடிவு, இடைப்பட்ட இடைவெளிகள்லாம் மனித வாழ்க்கைக்கு தான். தெய்வத்துக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. ஒரு அனாதி தேவன், காலங்களை தாண்டினவர், காலத்தை வென்றவர், காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. வார்த்தையாக இருந்தவர், இனிய ஓசை, நாதம். அந்த வார்த்தை எங்கே இருக்குன்னா அப்பையிலேருந்து இருக்குது. இயேசு கிறிஸ்தனும் இப்போ வந்தவர் அல்ல, அவர் எப்பொழுதும் இருக்கிறவராக இருக்கிறவர். அந்த வார்த்தை ஆரம்பத்திலேருந்து இருக்குது. ஆரம்பம்னு ஒன்று இல்லை, இருந்துக்கிட்டே இருக்குது, இருக்கிறவராக இருக்கிறார். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர் தேவனிடத்தில் இருக்கிறார் என்றால் தெய்வத்தை நம்ம கணக்கு பண்ண முடியாது, காண முடியாது. அந்த சத்தத்தை தான் கேட்க முடியுது. அந்த இனிய ஓசை, அந்த இனிய நாதமானது தெய்வம். தெய்வத்திட்ட இருக்குது, அதுதான் தெய்வம். கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தெல்லாம் கணக்கு பண்ண முடியாது. சில பேர் அதெல்லாம் போய் மனுஷனை தான் அறிவுக்கு ஏற்றபடி கடவுள்லாம் எப்படி இருக்கும், இப்படி, அதெல்லாம் கிடையாது. எல்லையற்றவர், அளவிட முடியாதவர் தெய்வம். அந்த ஆதியிலே வார்த்தையாக இருந்த தெய்வம் பாருங்க. யோவான் ஸ்நானகன்னு ஒருத்தர் அனுப்புகிறாரு. அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 31, 32, 33, 34 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அனுப்பி இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்க சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். யோவான் ஸ்நானகன் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து முன் அறிவிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வருகையை இயேசு கிறிஸ்துவ முன் அறிவிக்கிறார். ஆதியிலே வார்த்தையாக இருந்த அந்த தேவாதி தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர், பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா? இவரே மெய்யான தேவன், இவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். இவருக்கே சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், பிசாசை ஜெயிக்கிற நாமம், உங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற நாமம். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை துதிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக நமக்கு வெளிப்படுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா.